கண்டிப்பாக அரசியல் வருவார், பெரிய புரட்சிகள்லாம் செய்வார்லாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இவர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து நானும் தான் சொல்கிறேங்கிறாங்க. கோச்சார செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது ஒரு கொடி அனௌன்ஸ் பண்ணார். அதே மாதிரி கோச்சார செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது ஒரு முதல் மாநாட்டை நடத்தினார். இப்பயே சொல்லிட்டார், அதிமுகவோடலாம் ஒன்றும் கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது, டிஎம்கேக்கு மாற்று சக்திங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டார். விஜய் அவர்களுடைய கொள்கைக்கு அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற கருத்தை ஒத்துப்போகிற கட்சிகளோடு இவர் டிராவல் பண்ணுற மாதிரி அமையும். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுவாங்களா போன்ற கேள்விகள் தான் இன்றைக்கி ஜோதிட உலகில் முன்னணி வைக்கப்படக்கூடிய கேள்வி. நான் சொல்லுகிறேன், இது மாறும். உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகம். விஜய் அவர்களுடைய கொடி அறிமுகப்படுத்திய போது நான் நிறைய இடங்களில் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே 2020களிலேருந்து இவர் நிச்சயம் அரசியலுக்கு வருவார், அரசியலில் பெரிய ட்ரெண்டு சேஞ்சராக இருப்பார் எல்லாம் சொல்லியிருந்தேன். 2021 இவர் வந்ததுக்கப்புறம் அப்போல்லாம் இவர் வர்ற மாதிரி ஐடியா இல்லை. அதுக்கப்புறமாலாம் நிறையா பேர் இல்லைன்னு சொல்லும் போது நாங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இவர் கண்டிப்பாக அரசியல் வருவார், பெரிய புரட்சிகள்லாம் செய்வார்லாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இவர் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து நானும் தான் சொல்கிறேங்கிறாங்க. ஸோ வகையில் 2024 இப்போ இந்த கொடி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு விளக்க உரைக்கு கொடுத்துருந்தேன். இவர் எப்படி இந்த கொடியை சொல்லியிருப்பார். இந்த மஞ்சள் கலருங்கிறது குருவினுடைய அம்சம், செவ்வாய்ங்கிறது சிகப்புங்கிறது செவ்வாயினுடைய அம்சம், நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாகைப்பூங்கிறது வீரத்தினுடைய அம்சம் போன்றவையெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதில் 2 யானை படம் இருக்கேன்னுலாம் கேட்டாங்க. அது வந்து புதனுடைய அம்சம். அப்போ வந்து இவருக்கு வந்து புதனுடைய பீரியடு போகிறதுனால இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே இவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடகராசி, கன்னியா லக்னம், பூச நட்சத்திரம். இந்த கடகராசிக்காரர்கள் கன்னியா லக்னம், கடகராசியில் இவர் ராசிக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னென்னா, இவர் ஜனன ஜாதகத்தில் 3 கிரகங்கள் இவர் ஜாதகத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். 1 சந்திரன், 1 சுக்கிரன், 1 புதன். இந்த 3 பேரும் இவர் ஜாதகத்தில் வந்து ரொம்ப ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தை நம்ம அலசி பார்க்கும் வகையிலே இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் உடம்புலேயே கடகத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதான் கடக ராசின்னு சொன்னோம். ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். ஸோ சந்திரமங்கல யோகம்னு பேர், சந்திரமங்கல யோகம் போன்றவே உண்டாகி இருக்கிறது. புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் ஆட்சி, சுக்கிரனும் ஆட்சி. இந்த 3 கிரகங்களும் ஆட்சி பெறும் பொழுது ராசியிலே ஜென்ரலாக கோச்சாரப்படி செவ்வாயுடைய ட்ராவலை வச்சு தான் இவர் வந்து மூவ் பண்ணுறார். இந்த உண்மையை நான் ரொம்ப நாளாக கண்டுபிடிச்சி சொன்னேன். செவ்வாய் வந்து ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கும்போது இவர் கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறார். அப்போ வந்து இவர் வந்து அந்த செவ்வாய்க்குரிய கலராகப்பட்ட அந்த ரெட்டு கலரெல்லாம் இவர் அனௌன்ஸ் பண்ணுறார் போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி தாவேகாவினுடைய முதல் மாநாடு இப்பொழுது தான் நடந்துச்சு. இதே செவ்வாய் வந்து இதில் உச்சம் பெற்ற போன மாதத்தில், செவ்வாய் நீச்சம் பெற்ற இந்த போன மாதத்தில், கடக மாதம் இந்த மாதத்தில் நடந்தது. போன மாதத்தில் செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருக்கும் பொழுது, அதாவது கோச்சார செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது ஒரு கொடி அனௌன்ஸ் பண்ணார். அதே மாதிரி கோச்சார செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது ஒரு முதல் மாநாட்டை நடத்தினார். கோச்சார செவ்வாய், இதே கோச்சார செவ்வாய் மீண்டும் புதனுக்கு வருவார். அதாவது வந்து புதனுடைய வீடாகப்பட்ட கன்னிக்கு வருவார், அதாவது புரட்டாசி போன்ற விஷயங்கள். அல்லது இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு 2 மாதம், இன்னொரு 80 நாள் கழித்து வருவார்னு வச்சுக்கோங்களேன். 2.5 மாதம் 3 மாதம் கழித்து வருவார். அப்போ அந்த கன்னிக்கு வரும்பொழுது என்ன நடக்கும்னா, இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை உண்டாக்குவார். விஜய் ஒரு மாநாட்டை உண்டாக்குவார். அந்த மாநாட்டு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். இன்னொரு 3 மாதத்தில் விஜய் அவர்களுடைய பெரிய மாநாட்டை நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த செயற்குழு மாநாடாக இருக்கலாம், அந்த மாதிரி இதாக இருக்கலாம், அது ஒரு சம்திங் பண்ணலாம். ஸோ விஜய் அவர்களுடைய ஜாதகம் படி இவருடைய தசாபுக்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2012லேருந்து 32 வரைக்கும் சுக்கர திசை. ஸோ இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது தான் வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் கோச்சார செவ்வாய் வரும்போது இவர் பண்ணதோட காரணம் இதுதான். அதுக்கு அடுத்தது குருவினுடைய புக்தி இப்போ 2025 வரைக்கும் போகுது. இப்போ புரியுதா அது ஏன் வந்து மஞ்சள் கலர் கொடி வச்சுருக்காரு அப்படிங்கிறது.
அதே மாதிரி இப்போடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய அந்தரம், இது இன்னும் சூப்பர். சுக்கர திசையில் குரு புக்தியில் செவ்வாயுடைய அந்தரம். அப்போ செவ்வாயுடைய அந்தரம் வரும்பொழுது இவருக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் புரட்சிகரமான அரசியல் ஒரு முன்னெடுப்பார் இந்த டிசம்பருக்குள்ளே. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அடுத்த புக்தி, அடுத்த திசை சுக்கர திசையே முடிஞ்சு போயிடுது. இந்த சுக்கர திசையே இந்த குரு புக்தியே முடிஞ்சு போயிடுது 2025 ஏப்ரலோட. அந்த குரு புக்தி முடிஞ்சு அடுத்து சனி புக்தி ஸ்டார்ட் ஆகிடுது அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம். சனி வந்துட்டாருன்னா இவரை ஒன்றுமே வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து பிரபலத்துவத்துக்கான அதிபதி. இவர் ஜாதகத்தில் சனி அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் விஜய் பெரிய ட்ரெண்டு செட்டராக இருப்பார். இவருக்கு அஷ்டம சனி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அஷ்டம சனிகள்லாம் இருந்தாலுமே அது இவர் ஒன்றும் பாதிக்கலையே. இன்றைக்கி வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து அவர் ஹீஸ் எ வெரி வெல் மார்க்கெட்டிங் பர்சன். சுக்கர திசையில் குரு புக்தியில் சூப்பராக ட்ராவல் பண்ணுறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார், தேவகுரு பிரகஸ்பதி என்னுடைய புக்தி. அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் வருவாரா, அவர் பண்ணுவாரா, அவர் கூட சேருவாரா, இவர் கூட சேருவாரா, நாம் தமிழரோட சேருவாரா, அதிமுகவோட சேருவாரா, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, வந்து கொடி அனௌன்ஸ் பண்ண இந்த கொடியில் எது காமிச்சிட்டாரு, அந்த வாகை பூவா தூங்கா மலரா, அந்த மலரா, தூங்கு மூஞ்சி மலரா, புஷி ஆனந்த் ஏன் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, இவர் ஏன் எல்லோ கலர் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காரு, அப்படியா இப்படியா, மீடியா ஹைப்பு ஹைப்பு ஹைப்பு. ஸோ இதுதான் இவருடைய இந்த சுக்கர தசையுடைய குரு புக்தியுடைய விளைவு. இவருக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு 3 கிரகங்கள் ஆட்சி பெற்றதால். அதே நேரம் இவர் வந்து அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு அப்புறம் இப்பயே சொல்லிட்டார், அதிமுகவோடலாம் ஒன்றும் கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டிஎம்கேக்கு மாற்று சக்திங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 திராவிட கட்சிகளும் இல்லைங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அப்போ விஜய் அவர்களுடைய பயணம் எது நோக்கி இருக்கும்? ஒன்று திரும்பவும் மதவாதத்தை நோக்கி பிஜேபி நோக்கி இருக்கும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய அரசியலை யாராலையும் காப்பாற்ற முடியாது. காரணம் என்னென்னா, ஜோதிட ரீதியாக குரு இவருக்கு 6 கூடியவர். மத ரீதியான நம்பிக்கைகளுடைய ஒரு கட்சி, மத ரீதியான கொள்கைகளை கொள்கைகளாக கொண்ட ஒரு கட்சியோட இவர் சேர்றதுங்கிறது வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும். இவர் தனித்து போட்டியிடுதல் சிறப்பு. அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் மாதிரியான இனம் சம்பந்தப்பட்ட கட்சிகளோடு சேருவது சிறப்பு. இது மட்டும்தான் இவருக்கான தனி பலத்தை தரும். அல்லது புரட்சிகரமான விஷயங்களை இவர் செய்கிறதும் சிறப்பு. அதுக்கு நம்ம சீமானண்ணா தெளிவாக சொல்லிட்டார், இல்லை எனக்கு விஜய் எல்லாம் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ விஜயோட அரசியல் மூவ் எப்படி இருக்கும்? வேறு அரசியலை யார் கூட சேருவார்னு பார்த்தீங்கன்னா, யார் திமுக கூட யாராவது துணை கட்சியாக நம்ம சேர்ந்துருக்காங்க இல்லையா கூட்டணி, அதில் யாராவது ஒருத்தரை காங்கிரஸோ அல்லது வந்து இது மாதிரியான யாரோ ஒருத்தர் விடுதலை சிறுத்தை இந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் விஜய் அவர்களுடைய கொள்கைக்கு அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற கருத்தை ஒத்து போகிற கட்சிகளோடு இவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி அமையும். காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஜோதிட அமைப்பு இவர் ஒரு தனித்து செயல்படுவது தான் காட்டும். இப்போ டிஎம்கே இவர் ஆதரித்தார்னா இன்னொரு டிஎம்கே மாதிரி தான். அப்புறம் எதுக்கு டிஎம்கே? அப்புறம் இவர் தனிச்சு என்ன செஞ்சுட்டாருங்கிற கேள்வி வருமா இல்லையா? இப்போ அதிமுக மாதிரி பண்ணாருனாலும் அவர் பகையில் கூட்டுறல, யார் பக்கம் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல, இன்னொரு அதிமுக எதுக்குங்கிற மாதிரி தான் ஆகும். ஸோ அப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அல்லது அந்த மாதிரியான சித்தாந்தங்களை தாண்டி புதிய சித்தாந்தம் இவர் என்ன வச்சுருக்காரு சார்? மக்களே இவர்கிட்ட என்ன சார் எதிர்பார்க்குறாங்க? சர்க்கார் படத்து விஜயை தான் எதிர்பார்க்குறாங்க. அதில் இவர் என்ன பண்ணார்? இலவசங்கள்லாம் தூக்கி போட்டு உடைச்சார். அதில் இவர் என்ன பண்ணார்? இந்த மாதிரி வந்து 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னங்கிற மாதிரி டிஜிட்டலைஸாக கொண்டு வரணும், அது மாதிரிலாம் கொண்டாந்தார் இல்லையா? அதை பண்ணுங்க, அதை தான் மக்கள் இவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இப்போ வக்கீல்கள் சங்கத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுது, அங்கே இருக்க காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இவங்க வக்கீல் சங்கம் போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு மாபெரும் ஒரு புதுமையான ஒரு புரட்சிகரமான விஷயம். அது மாதிரியான டிஜிட்டலைசேஷன் இன்னோவேஷன் சார் சொன்னால் 79 லட்சம் பேர் வந்து தாவைக்கால சேர்ந்துருக்காங்கன்னு அறிக்கை சொல்லுது. 79 லட்சம் பேர் டிஜிட்டலாக சேர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த நிழலெல்லாம் நிஜமாகுமா? ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுவாங்களா? போன்ற கேள்விகள் தான் இன்றைக்கி ஜோதிட உலகில் முன்னணி வைக்கப்படக்கூடிய கேள்வி. நான் சொல்லுகிறேன், இது மாறும். விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் படை தொண்டர்கள் படையாக மாறும். காரணம் என்னென்னா, இவருடைய இந்த ஜென்ரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உதயநிதி அவர்களை தவிர இங்கே வேறு யாரும் கிடையாது இந்த ஜென்ரேஷனுக்கு. இப்போ உதயநிதியா ஸ்டாலின் இவரா விஜயா அப்படிங்கிற டஃப் தான் இங்கே கிரியேட் ஆகுது.
ஸோ உதயநிதியை ஜெயிக்கலாம் முடியாது. அது காரணம் என்னென்னா, திமுக வந்து நம்ம வந்து இப்போ ஆலமரத்தை விழுது ஆலமரம் மாதிரி அதெல்லாம் அசைக்கலாம் முடியாது. பட் விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பார். ஸோ நம்ம அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இனிமே தான் யுத்தம் தொடங்கி விட்டது. அண்ணாமலை அவர்களா, விஜய் அவர்களா, உதயநிதி அவர்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே போயிட்டுருக்கு. விஜய் அவர்களுடைய ஒரே டார்கெட் என்ன, நான் புரிஞ்ச வகையில் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய ஒரே டார்கெட் என்னவாக இருக்கும்னா டிஎம்கே கூட சண்டை போடுறதா தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அவர் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆறுக்குடைய குருங்கிறதுனால பிஜேபி கூட சேர்றதை அவர் அவாய்ட் பண்ணுறது அவருக்கு நல்லது. இந்த மாதிரி போகலாம். ஸோ விஜய் அவர்களுக்கான எதிர்காலம் என்பது மிகச்சிறப்பாக இருக்குது. 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் பெருத்த இடங்களை பிடிப்பாரா? நிச்சயம் பிடிப்பார். நான் சொல்கிறேன், நிச்சயம் 10 தொகுதி வருவார். அந்த அளவுக்கு இவருக்கான ஸ்கோப் இருக்குது. இவர் வந்து அடுத்த இவர் மட்டும் நான் சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளோடலாம் சேர்ந்து இவர் பணிபுரிந்தார்னா மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலம் இவருக்கு இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம் சனி நல்லா இருக்கிறதுனால சாதி மறுப்பு போன்றவற்றை இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன், விசிகே போன்ற வார்த்தைகள்லாம். ஸோ சாதி மறுப்பை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளோடு இவர் சேர்ந்தால் இன்னும் சிறப்பு. அல்லது தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய சீமானவர்களுடைய கட்சி எடுத்தாலும் இவருக்கு மிகச்சிறப்பு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.